ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியில் தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தனியாக பேசிட்டு போவாங்க, யோசிப்பாங்க, கவலைப்பட்டுன்னு போவாங்க. இந்த இடத்தெல்லாம் அப்படியே சுருக்கிப்பாங்க நடக்கும்போது. எங்கேயாச்சும் போகிறாங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. வெளியில் போகும்போது வெளியில் கொண்டு போவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொன்று, சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு பஸ்ஸு காத்துட்ருக்குறோம், ட்ரெயினுக்கு காத்துட்ருக்குறோம், ஃப்ளைட்டுக்கு காத்துட்ருக்குறோம் அப்படின்னாக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜனங்களை அப்சர்வ் பண்ணுறது. ஒருத்தர் எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க, யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன யோசிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ காரியத்தை பற்றி யோசிச்சுட்டு போகிறாங்களா, இல்லை பழைய காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு போகிறாங்களா, எதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒருத்தரை ஆட்டி படைக்குது. ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆட்டி படைக்கிற காரியம் நிறைய பேருக்குள்ள. சிலர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. சிலர் வந்து அதை வெளியே கொண்டு போய் சொல்லிடுவாங்க. அதுக்கு வேண்டிய ரிலீஃப் பார்ப்பாங்க, என்ன செய்யலான்றதை யோசிப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு பைபிளில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், கடைசி லைன், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் நமக்கு வேதத்தில் வந்து பவுலடியார் சொல்லி எழுதுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஈஸியா இது முடியுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது தான். ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும் போது அது ஒரு முடியாத காரியமாக இருக்குது. நான் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு இருக்குது, ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வாயில் இந்த வார்த்தை வரும், இப்போ தான் இதை கடந்து வந்தோம், இப்போ இன்னொன்று வந்துருச்சே, இது எங்கேருந்து வந்தது? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ்ஸும் மன அழுத்தமும் அங்கலாய்ப்புகளும் நம்மளை வந்து ஒன் பை ஒன் கூட்டி போட்டுகிட்டே இருக்கும். கொட்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ஆட்டம் காட்டுற நிலைமை இருக்குது ஒருத்தரையும். அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால, அந்த ஆன்சைட்டினால சிலர் வந்து தற்கொலைக்கு போயிடுவாங்க, சிலர் வந்து அதுலேயே அப்படியே இறந்துருவாங்க, வியாதி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து முன்னேறக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே புரியாது, அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு யோசிச்சிருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை எப்படி கையாள முடியும்? ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பெரிய பெரிய ஆட்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. யாருக்கு தான் இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லை? ஸோ எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்னு தெரியல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே நினைக்கும் போது கண்டிப்பாக சில காரியங்களில் நமக்கு விடுதலை கண்டிப்பாக வேணும்.